எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனோட வரலாற்று செய்திகளை பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம உங்களை ஆன்மீக பயணத்தில் அழைச்சிட்டு போய் காமிக்கிற தலம் கும்பகோணத்தை சுற்றிலும் எத்தனையோ உலக புகழ்பெற்ற கோயில்கள் இருந்தாலும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு நிகரான பிரம்மாண்டமும் அளப்பரிய சக்தியும் கொண்ட ஒரு சோழகால படைப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா? சர்வேஸ்வரர் என்ற உக்கிரமான அவதாரம் தோன்றிய தலம், மன்னர்களின் நடுக்கம் தீர்த்த தலம், கட்டடக்கலைக்கு சான்றாக நிற்கும் திராவிட கலைக்கூடம், அதுதான் திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில். இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய வீடியோவில் இந்த கோயிலின் வியக்க வைக்கும் வரலாறு, வானை முட்டும் கட்டடக்கலை மற்றும் இங்குள்ள சரபேஸ்வரின் மகிமைகள் பற்றி மிக விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோயில் நகரமான கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த திருபுவனம். இந்த ஊர் பட்டு சேலைகளுக்கு பெயர் பெற்றது போலவே இந்த பிரம்மாண்டமான கம்பகரேஸ்வரர் கோயிலுக்கும் மிகவும் பிரபலம். இந்த கோயிலின் மூலவர் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர், தாயார் ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி, அதாவது தர்ம சம்வர்த்தனி அப்படிங்கிற சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. ஆனால் பலரும் இக்கோயிலை திருபுவனம் சரபேஸ்வரர் கோயில் என்றே அழைக்கிறார்கள். அதற்கான காரணத்தை வரலாற்று பகுதியில் விரிவாக பார்ப்போம். இக்கோயிலுக்கு பின்னால் 2 முக்கியமான சுவாரஸ்யமான கதைகள் உள்ளன. புராணங்களின்படி அசுரன் இரணியனை வதம் செய்ய மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்தார். இரணியனை வதம் செய்த பின்பும் நரசிம்மரின் உக்கிரம் தணியவில்லை. இதனால் உலகம் அழியும் அபாயம் ஏற்பட்டது. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது சிவபெருமான் நரசிம்மரின் கோபத்தை தணிக்க எடுத்த அவதாரம்தான் சரபேஸ்வரர். இது யாழி, பறவை, சிங்கம் மற்றும் மனிதன் கலந்த ஒரு விசித்திரமான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவம். சரபேஸ்வரர் நரசிம்மரை தழுவி அவரது உக்கிரத்தை அடக்கி சாந்தப்படுத்தினார். இந்த அரிய நிகழ்வு நடந்த இடமாக திருபுவனம் கருதப்படுகிறது. கம்பம் என்றால் சமஸ்கிருதத்தில் நடுக்கம் அல்லது பயம் என்று பொருள். ஒரு முறை வரகுண பாண்டியன் என்ற மன்னன் வேட்டைக்கு சென்றபோது தவறுதலாக ஒரு பிராமணரை கொண்டு விடுகிறான். இதனால் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொள்கிறது. அந்த தோஷத்தினால் மன்னனுக்கு எப்பொழுதும் உடம்பில் ஒரு நடுக்கமும் பயமும் இருந்து கொண்டே இருந்தது. பல இடங்களுக்கு சென்ற மன்னன் இறுதியில் திருபுவனம் வந்து இத்தல இறைவனை வழிபட்டான். இறைவனின் அருளால் அவனுக்கு நடுக்கம் நீங்கியது. நடுக்கத்தை தீர்த்ததால் இறைவனுக்கு கம்பகரேஸ்வரர் என்றும் தமிழில் நடுக்கம் தீர்த்த பெருமாள் என்றும் பெயர் வந்தது. இக்கோயிலில் வெறும் புராணத்தோடு மட்டும் தொடர்புடையது அல்ல, மிகச்சிறந்த வரலாற்று பின்னணியும் கொண்டது. பிற்காலத்தில் சோழர்களின் கடைசி பேரரசரான 3ஆம் குலோத்துங்க சோழனால் சுமார் கிபி 1178 முதல் 1218 ஆண்டுக்குள் வாழ்ந்தவர். இந்த கோயிலில் கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு அடுத்து சோழர்கள் கட்டிய 4வது மற்றும் கடைசி மாபெரும் கோயில் இதுதான். தான் மேற்கொண்ட வட இந்திய போர்களின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சோழரின் பேரரசின் புகழை நிலைநாட்டவும் இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை அவர் எழுப்பினார். இங்குள்ள கல்வெட்டுகள் மன்னனின் வெற்றிகளையும் கோயிலுக்கு அளிக்கப்பட்ட கொடைகளையும் விரிவாக பேசுகின்றன. இப்போது இந்த கோயிலின் பிரம்மாண்டமான கட்டடக்கலையை பார்ப்போம். இது திராவிட கட்டடக்கலையின் உச்சக்கட்டம் என்றே சொல்லலாம். தஞ்சை பெரிய கோயிலை போலவே இந்த கோயிலும் மிகவும் உயரமான அதிஷ்டானம் மீது கட்டப்பட்டுள்ளது. இதனால் கருவறை நிலமட்டத்திலிருந்து உயரமாக காட்சியளிக்கிறது. இதுதான் இக்கோயிலின் சிறப்பம்சம். ராஜகோபுரத்தை விட கருவறையின் மேல் உள்ள விமானம் மிகவும் உயரமாக கட்டப்பட்டுள்ளது. சோழர்களின் ஸ்டைல். இந்த விமானம் சுமார் 120 அடிக்கு மேல் உயரம் உடையது. 6 நிலைகளை கொண்டது. இதன் உச்சியில் உள்ள பத்ம சலத்தலம் மற்றும் கலசம் மிகவும் அழகானது. சிற்ப வேலைப்பாடுகள் இந்த கோயிலில் மிக சிறப்பு. கோபுர சுவர்கள் மற்றும் தூண்களில் ஆயிரக்கணக்கான நுட்பமான சிற்பங்கள் உள்ளன. ராமாயணம், சிவபுராணம் கதைகள் மற்றும் சோழர்கால நாட்டிய முத்திரைகளை விளக்கும் சிற்பங்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. பிற்காலத்தில் விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்தில் புகழ்பெற்ற யாழி சிற்பங்கள் கொண்ட தூண்களுக்கு அடித்தளம் விட்டது இந்த சோழர்கால கோயிலில்தான். தூண்களில் உள்ள சிம்ம மற்றும் யாழி உருவங்கள் மிகவும் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளன. கோயிலின் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கோயிலுக்குள் நுழைந்தால் அகலமான பிரகாரங்கள் மற்றும் மண்டபங்களை காணலாம். ராஜகோபுரமானது 5 நிலைகளை கொண்டு கம்பீரமாக கிழக்கு நோக்கி நம்மளை வரவேற்கிறது.
முகப்பு மண்டபம், ஆஸ்தான மண்டபம் என பிரம்மாண்டமான தூண்களுடன் கூடிய மண்டபங்கள் உள்ளன. இந்த தூண்களில் உள்ள சிற்பங்கள் தாராசுரம் கோயிலை நினைவுபூட்டுகின்றது. கருவறையில் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக எழுந்தருள்ளார். மிகவும் சக்தி வாய்ந்த மூர்த்தி. மூலவர் சன்னதிக்கு இடதுபுறம் தனி திருக்கோயிலில் தெற்கு நோக்கி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. உலக உயிர்களுக்கு அறம் வழங்கி அருள் புரிகிறாள் அன்னை. இங்குள்ள ஸ்ரீ சரபேஸ்வரர் சன்னதி மிக முக்கியமான ஒரு சன்னதியாக கருதப்படுகிறது. அம்மன் சன்னதிக்கு எதிரே தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் ஸ்ரீ சரபேஸ்வரர் எழுந்தருள்ளார். 7 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான உக்கரமூர்த்தி வெண்கல திருமேனியாகவும் மூலவராகவும் காட்சி தருகிறார். 4 கரங்கள், பறவை மூக்கு, சிம்ம முகம், யாழி உடம்பு, 2 இறக்கைகள் என மிகவும் வித்தியாசமான தோற்றம். இவரது இறக்கைகளில் காளி மற்றும் துர்க்கை தேவியர் அமர்ந்துள்ளார்கள். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் மாலை 4 to 6 சிறப்பாக நடக்கின்றது. இது மிகவும் பிரபலமான ஒரு பூஜை ஆகும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், தேவையற்ற பயம் உள்ளவர்கள், தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இத்தலை கம்பகரேஸ்வரர் வழிபட்டால் குணமாகும் என்பது நம்பிக்கை. சத்ரு சம்ஹாரம், ஏவல், பில்லி, சூனியம் போன்ற பாதிப்புகள் நீங்க சரபேஸ்வருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் வடைமாலை சாற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். இங்குள்ள சரபேஸ்வரருக்கு சித்திரை திருவிழா, தைப்பூசம், சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாட்கள் இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பார்த்தீர்களா நண்பர்களே, 3ஆம் குலோத்துங்க சோழன் அழியாத புகழப்பாடும் இந்த திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் வெறும் கட்டடக்கலை அற்புதம் மட்டுமல்ல, பக்தர்களின் பயத்தை போக்கும் அருமருந்தாக திகழ்கிறது. நீங்களும் கும்பகோணம் சென்றால் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள இந்த திருபுவனம் கோயிலுக்கு மறக்காமல் சென்று இந்த பிரம்மாண்டமான கோயிலை தரிசித்து கம்பகரேஸ்வரர் மற்றும் சரபேஸ்வரர்களை பெறுக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயில் பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.